உங்க வீட்டில் யார் முதல்ல ஏந்திரிக்கிறது சொல்லுங்க? உங்க வீட்டில் யார் முதல்ல ஏந்திரிப்பா? உனக்கு தூக்கம் வராது அதனால கல்யாணம் ஆயிடுச்சா? 3 மணிக்கு ஏந்திரிக்க கூடாதியா? அதுக்கு பேர் வேற. நீங்க தானே ஏந்திரிக்கிறீங்க. இந்த கூட்டம் பெண்களுக்கு தான் அமைதியா இருக்கணும். நீங்க தானே ஏந்திரிக்கிறீங்க. காலையில ஏந்திரிப்போம். நம்ம பிள்ளைகளை ஏந்திரிச்ச உடனே நம்ம முதல்ல செய்யறது நம்ம பல்லுகளை விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு ஏய் ஏந்திரா டே ஏந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு 2 பேரையும் தட்டி எழுப்புவோம். எழுப்பிட்டு பிள்ளைகளை குளிப்பாட்டுவோம். பல்லு விளக்க வச்சு குளிப்பாட்டுவோம். அவங்க யூனிஃபார்மை தேடுற ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா? ஒரு இடத்துல டவுசரை போட்டிருப்பான், ஒரு இடத்துல சட்டையை போட்டிருப்பான், பெல்ட்டை ஒரு இடத்துல கழட்டி போட்டிருப்பான், சாக்ஸ் ஒரு இடத்துல, ஷூவை ஒரு இடத்துல. இவங்களை தேடி கண்டுபிடிச்சு மாற்றத்துக்குள்ளார ஐயோப்பா இடுப்பெரும்பு ஒடிஞ்சிரும் பெண்கள். அப்படிதானே? நான் பேசுறது தப்புன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீ நல்லா சாக்ஸ் சூப்பர்லாம் தேடுற போல இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா பாருங்க, உங்களுக்கு ஆதரவா அவரும் பேசுற. ஏன்னா ஷூ பெல்ட் எல்லாம் தேடி அவனை ஒரு வழியா போட்டா பேக் எங்கடா? பேக் இருக்குமா? டே பேக்ல இருந்த புக்கெல்லாம் எங்கடா? நான் அங்க வச்சிருக்கேன்னு நம்மள புக்கு தேட விடுவான். அம்மா பென்சில் இல்லம்மா, பென்சில் தேடும். ரப்பர் இல்லம்மா, ஏண்டா கிளம்புற நேரத்தில் தான் எல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வருமா அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அவனை ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை அனுப்புவோமா? நம்ம வீட்டுக்காரர் அப்பதான் ஏந்திரிப்பார். எங்கடி போயிட்டு வர? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேங்க. சரி சரி டிஃபன் ரெடி பண்ணு அப்படின்னு அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணி அவருக்கு எல்லாம் பண்ணிக்கின்னு அவளை கிளப்போம். அவர் போயிடுவார். மதியானம் என்ன சொல்லுவாரு? சாப்பாடு சமைச்சு மீன் குழம்பு வச்சு வையும்பார். எல்லாம் செஞ்சு வைப்பீங்க. செஞ்சு வச்சுட்டு நம்மால் படுத்து தூங்குவார். அந்த நேரத்தில் நம்ம அப்படியே அன்பே வான்னு ரிமோட்டை வைப்போம். அன்பே வான்னு வச்ச உடனே ஏடி 24 மணி நேரம் நாடகமே தான் உனக்கு பொழப்பான்னு நம்ம வீட்டுக்காரர் கேட்பார். 3:30 ஆயிடும். பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும். பிள்ளைங்களை ரெடி பண்ணி அந்த பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்பி இவர் நம்மால் என்ன பண்ணுவாரு? சாயங்காலம் கீழ்கடல்ல தம்பி பிரசன்னா பேசுது, நான் கூட்டத்துக்கு போனேன், சட்டையை ரெடி பண்ணுன்னா சட்டையை மாறிட்டு இங்க வந்துருவார். கிளம்பி போறப்ப என்ன சொல்லுவாரு? நைட்டு தோசை மீன் குழம்பு ரெடி பண்ணி வைன்ட்டு போயிடுவார். எல்லாம் அக்கா ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கோம். நம்ம தலைவர் வருவார். மீன் குழம்பு தோசையை சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்துருவார். பிள்ளைங்களை நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு துணி துவச்சி பாத்திரம் கழுவி வீட்டை பெருக்கி வீட்டு வேலை செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா தூங்க போறது யாரு? நீங்க தான். நீங்க தானே? உங்க வீட்டுக்காரோட நீங்க வெளியில போறீங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? அக்கா என்ன பண்றாங்கன்னா சும்மா தின்னுட்டு தூங்கி உடம்ப வளர்த்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்லுவாரா? இந்த மொத்த உழைப்பையும் நீங்கள் உழைக்கிறீர்கள். அந்த மொத்த உழைப்பையும் அங்கீகரித்து ஒரே ஒரு தலைவன், நீ உன் வீட்டுக்காரர் உன்னை மதிக்கலன்னா பரவாயில்லம்மா, உன் அண்ணனா, உன் அப்பாவா, உன் தம்பியா, நான் உன்னை மதிக்கிறேன், உன் உழைப்பிற்கு நான் ஊதியம் கொடுக்கிறேன்னு உங்கள் உரிமை தொகையாக உங்கள் வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாயை உரிமை தொகையாக கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஒரு அக்கா தெரியுமா தமிழ்நாட்டில் மரியாதைக்கும் அவங்கள மரியாதையா பேசணும்னு வேற சொல்லியிருக்காங்க. மரியாதைக்கும் மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு முதலமைச்சர் 1000 ரூபாய் கொடுக்கிறாருல்லம்மா, நான் சொன்னேனே உன் வீட்டில் இருக்கிறவங்க கூட உன்னை மதிக்காத போது உன் உழைப்பை மதித்து உனக்கு உரிமை தொகை 1000 கொடுக்கிறேன்னு உன்னை மதிச்சு உரிமை தொகைய அந்த அம்மா பேசியிருக்கு. 1000 ரூபாய் பிச்சை காசு போட்டா ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டிருக்கு. யாரு கேட்டிருக்கா? குஷ்பு அக்கா. குஷ்பு அக்கா யாரு? பாஜக பொறுப்புல இருக்காங்க. பாஜக என்ன பொறுப்பு கொடுத்திருக்கு? தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி. அந்த அம்மா சொல்றாங்க பெண்களுக்கு கொடுக்கிற நலத்திட்டம் பிச்சை போடுவதுங்கிறாங்க. பிச்சை போடுறேன்னு சொல்லி உங்களை கொச்சைப்படுத்துற ஆட்சி வேண்டுமா? உங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிற திராவிட மாடல் ஆட்சி வேண்டுமா? நம்முடைய செங்கை சந்தானம் பேசினாரு மோடி வந்தார் என்று. அவர் நாளைக்கு வர போகிறார், நாளை மறுநாள் வருவார். 15, 16, 19 மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வரார். நந்தனத்தில் கூட்டம் பேசியிருக்காரு. பக்கத்துல நம்ம நிம்மி மாமி உட்கார்ந்து இருந்திருக்கு. அம்மாட்ட கேட்டிருக்காங்க, ஏம்மா நான் யாரு? நீங்க மோடி. நான் யாருமா? நீங்க பிரைம் மினிஸ்டர். சரி, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்துக்கு போனாலும் என்னைய சந்தனம் பூசி சந்தன மாலை போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் வெறும் சாணியா பூசுறாங்களே, என்ன கதை? நிம்மி சொல்லி இருக்கு.
அங்க எல்லாம் சனாதனத்தை ஏத்துக்கிட்ட சங்கி இருப்பாங்க. இங்க சங்கிகளுக்கு வேலை கிடையாது. நீ ஆகச்சிறந்த சங்கி, உனக்கு அடிபணிகிற சங்கி நானு. இந்த மண்ணில் சங்கிகளுக்கு வேலை இல்லை. ஏனென்றால் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்று சொன்ன தந்தை பெரியார் பிறந்த பூமிக்கு நீ வந்திருக்கிறாய் மோடி. சங்கி கும்பல்களின் காமெடி பீஸான நம்முடைய ஹெச் ராஜா என்ன சொன்னார்? நான் 8 கட்டம் போட்டேன், 16 கட்டம் போட்டேன், சோலி உருட்டி பார்த்தேன், சூனிய வச்சுட்டேன், ஸ்டாலினால முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னாப்ல. பொதுவெளியில பேசினது இருக்கு. முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்று முடிச்ச உடனே ஹெச் ராஜா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல உட்கார்ந்துருக்கார். பத்திரிகையாளர் சந்திப்புல உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே சொல்றாரு, நாம சூனியம்லாம் வச்சோம், வேலைக்கு ஆகல. தி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். தலைவராவது ஈவி இறக்கம் பார்ப்பார், நம்ம தலைவர் சுண்ணாம்பு தடவிடுவார். இப்ப எவனாவது பேசுறானா பாத்தீங்களா? ரோட்ல நின்று, தமிழ்நாட்டுல ரோட்ல நின்று இந்த சங்கி கும்பல் எவனாவது பேசுறானா? அவர் துண்டு சீட்டு வச்சு பேசுறாரு. அவர் துண்டு சீட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா சொன்னதெல்லாம் சங்கி கும்பல். ஆனால் கடந்த பிறந்த நாளில் ராகுல் காந்தி இங்கே வந்தார். ராகுல் காந்தி இங்கே வந்தார். ராகுல் காந்தி சொன்னார், அண்ணா உங்களை நீங்கள் எல்லோரையும் கிண்டல் செய்கிறார்கள், நீங்கள் துண்டு சீட்டு வைத்து பேசுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். நான் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பெரிய தலைவர்களோடு வாழ்ந்திருக்கலாம், ஆனால் உங்கள் உழைப்பிற்கு முன்னால் என்னால் ஈடு கொடுக்க முடியாது. உங்களை துண்டு சீட்டு என்று சொன்னார்கள். நீங்கள் துண்டு சீட்டு அல்ல, இந்தியாவை வழிநடத்த போகிற துருப்பு சீட்டு நீங்கள் தான். எங்களை வழிநடத்துங்கள் என்று ராகுல் காந்தி சொன்னார். இந்த நாட்டில் ஒரு தலைவருக்கு விழா கொண்டாடுறோம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு கேட்டா எல்லாரும் கை தூக்கி சந்தோஷமா, தம்பி சீக்கிரம் உட்காருங்க, கை தூக்கி சந்தோஷமா காட்டுறோம்ல. நீங்கள் நலமான்னு 4 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு திட்டம் தொடங்குறார். என்ன அப்படின்னா, நான் 3 வருஷம் ஆண்டிருக்கேன். முதலமைச்சர்ல இருந்து, உங்க எம்எல்ஏல இருந்து, மேயர்ல இருந்து, டெப்டி மேயர்ல இருந்து, கவுன்சிலர் வரைக்கும் உங்களை பார்த்து ஒரு 5 பேரை கேட்கணும். என்ன கேட்கணும்? நீங்க நல்லா இருக்கீங்களா, இந்த திட்டத்தால பலனடைஞ்சீங்களான்னு கேட்கணும்னு ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கார். நான் போறேன். நான் போயிட்டு, எம்மா என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா நீ நல்லா அப்படிம்பீங்க. ஆனா கேட்கிற தைரியம் இருக்குல்ல, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, இந்த திட்டம் வந்துச்சா, வாங்குனீங்களா, ஆமாங்க வாங்கினேங்க அப்படின்னு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி கேட்கிற தைரியம் இருக்குல்ல. நான் வேலை செஞ்சிருக்கேன், மக்களை சந்திக்கிறேன், அதன் மூலம் மக்களை கேட்கக்கூடிய தெம்பும் திராணியும் எனக்கு இருக்குன்னு இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் முதற்கொண்டு கவுன்சிலர் வரை மக்களை சந்திக்கிற திட்டத்திற்கு பெயர் தான் நீங்கள் நலமா. நீங்கள் நலமா? பதில் சொல்லுங்க. நீங்கள் நலமா? நலமா? அவ்வளவுதான். நண்பர்களே, ஒரு தலைவருக்கு விழா கொண்டாடுறாங்க. ஒரு தலைவருக்கு விழா. என்ன விழா? பிறந்த நாள் விழா. இந்த தலைவன் எப்படிப்பட்ட தலைவர்? இந்த தலைவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்ம எல்லாம் வளர்த்த ஆளாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் மறைந்தார். கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள். கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள். கட்சி இருந்தால் கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள். தலைவர் இருந்தார். அப்போது செயல் தலைவராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற நொடியில் சொன்னார், நான் கலைஞரின் பிள்ளை. கலைஞர் 8 அடி பாய்ந்தால் 16 அடி பாய்ந்தால் அவருக்கு பிடிக்காது, 32 அடி பாய்ந்தால் தான் கலைஞருக்கு பிடிக்கும், நான் 32 அடி பாய்வேன் என்று சொன்னார். யாரும் சாதாரண சாமானியன் கூட யாரும் கட்சி மாறி போகவில்லை. அதற்கு பிறகு கொள்கை கொள்கை இருக்காது என்று சொன்னான். கொள்கை இருக்காதா? ஒரு செய்தி சொல்லுகிறேன் நண்பர்களே. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடன் ஈகா பேசுகிற போது பகுதி பகுதியாக சொன்னார், இங்கே யார் வசிக்கிறார்கள், அங்கே யார் வசிக்கிறார்கள் என்று. பிற்படுத்தப்பட்ட மக்கள், நம் வீட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசி,
இந்த பிளாக்வர்ட் கிளாஸ் ஓபிசிக்கு இந்தியாவில் இடஒதுக்கீட்டை போஸ்ட் மெட்ரிக்ல நிப்பாட்டுச்சு மோடி சர்க்கார். இந்த பாஜக சர்க்கார் நிப்பாட்டுச்சு. முதல்ல பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்று முதல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நிற்கிறார். யாரு? கலைஞர் நமக்கு கொடுத்து விட்டு போன கொடை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உச்ச நீதிமன்றம் போனார். இது சமூக நீதிக்கான மண். வேறு எங்க வேணாலும் மோடி வாலாட்டலாம், தமிழ்நாட்டில் வாலாட்ட முடியாது. ஆகவே இந்த வழக்கை நடத்துவேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பேக்வர்ட் கிளாஸ்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லோரும் சாதாரண சாமானிய குடியில பிறந்தவர்கள். மேயராக இருக்கட்டும், துணை மேயராக இருக்கட்டும், சகோதரர் தமிழ்மாறனாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நம்முடைய பகுதி செயலாளர்களாக சாதாரண சாமானிய குடும்பம். தூத்துக்குடியில் சொல்லியிருக்கார், திமுகவை அழித்து விடுவேன், இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு செய்தி சொல்லுகிறேன், ஒரு செய்தி. திமுகவை அழிச்சிடுவோம். எப்படி அழிப்ப? திமுகன்னு பேப்பர்ல எழுதி ரப்பரை வச்சு வேணா உன்னால அழிக்க முடியுமே தவிர திமுகவை அழிக்க முடியாது. எப்படி சொல்றீங்க சார்? நாங்க வரலாறு சொல்றோம். திமுகவை அழிப்பேன், திமுகவை அழிப்பேன். யார் சொன்னது? முதல்ல தமிழ்நாட்டில் உடம்பெல்லாம் மூளை என்று சொன்ன ராஜகோபாலாச்சாரியார் சொன்னார். சக்கரவர்த்தி ஐயா, இது பாசம், நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பாட்டுக்கு பேசு. நான் காமராஜா பாப்பேன், மேயரை பாப்பேன், ராஜா எங்க? யாரு எம்எல்ஏ கேட்கிறார், ராஜா எங்க அப்படின்னு கேட்கிறாருல்ல. இதெல்லாம் உரிமை. அவர்கிட்ட கருப்பு சோப்பு வேட்டி கிடையாது, அவர் சாதாரண ஆளு. ஆனா மேடை ஏறி வந்து 10 சால்வை வாங்கி மஞ்சப்பையில வச்சுட்டு வந்து நான் போட்டுட்டு போவேன், நான் கட்சிக்காரன் இல்ல, கட்சி வேஷ்டி கிடையாது, ஆனா நான் மரியாதை செஞ்சுட்டு போவேன்னு சொல்றாருல்ல. இதுதாங்க திமுக, இதுதான் திமுக. ராஜகோபாலாச்சாரியார் சொன்னாரு திமுகவை அழித்து விடுவேன் அப்படின்னு. திடீர்னு செத்து போயிட்டார். ராஜகோபாலாச்சாரியார் செத்து போயிட்டார். என்ன பண்றது? எல்லாம் தவிக்கிறான், எரிக்கிறதுக்கு இடம் இல்ல. முதலமைச்சர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. கலைஞர் தான் போய் யாரு திமுகவை உயிருள்ளவரை அழிப்பேன்னு சொன்ன ராஜகோபாலாச்சாரியாருக்கு முதல் மலர் வளையம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதற்கு பிறகு நான் பட்டியலை சுருக்கிறேன். அக்காமா நான் சொன்ன மாதிரி எதிர்நீச்சல் தொடங்குறப்ப வீட்டுக்கு போயிடலாம். என்ன கல்கி பார்த்த சாரதி எழுதுறார், திமுக ஒரு தீய சக்தி, அந்த சக்தியை அழிக்க வேண்டும் அப்படின்னார். சொல்லி எழுதி முடிச்சு 2வது நாள் செத்து போயிடுறார். 2வது நாள் செத்து போயிடுறார். அவருக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. யார் ஆட்சி? திமுக ஆட்சி. கலைஞர் முதலமைச்சர். முதல் மலர் வளையத்தோடு கலைஞர் போய் பார்த்த சாரதிக்கு அடக்கம் பண்றதுக்கு இடமும் முதல் மலர் வளையம் வச்சது யாரு? எங்க அப்பன் கலைஞர் தான். அதுக்கப்புறம் கர்ம வீரர் காமராஜர் சொன்னார் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு. அவர் மேல கலைஞருக்கு நிறைய பக்தி உண்டு, நிறைய பாசம் உண்டு. காமராஜர் இறந்தார், அவருக்கு முதல் மரியாதை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் மீது கொண்ட மரியாதையினால் நீங்கள் பார்க்கிறீர்களே கிண்டி சாலை, அந்த சாலைக்கே காமராஜர் சாலை என்று பெயர் வைத்து முழு உருவ சிலையை திறந்து காமராஜரை பெருமைப்படுத்தி முதல் மலர் வளையம் வைத்ததும் திமுகவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான். அதற்கு பிறகு எம்ஜிஆர். எம்ஜிஆர் சொல்றார் திமுக ஒழிக்கணும், கலைஞரை ஒழிக்கணும். சரிங்க, அப்ப என்ன பண்ண போறீங்க? நான் புது கட்சி தொடங்குறேன், திமுகவை அழிப்பதற்கு அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்குறேன்னு தொடங்கிட்டார். காலையில பேட்டி எம்ஜிஆர், இது வரலாற்று செய்தி தெரிஞ்சுங்க. காலையில பேட்டி, என்ன பேட்டி? எப்பா அதிமுக ஒரு கட்சி திமுகவை அழிக்கிறதுக்கு தான் தொடங்கிட்டு இருக்காருன்னு நம்மால் போறாரு. சாயங்காலம் கலைஞரை சந்திக்கிறாங்க. கலைஞரை சந்திச்சு கேட்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் திமுகவை அழிப்பதற்கு அதிமுக தொடங்கி இருக்கேன் அப்படின்னா அவர் கேட்கிறாரு, என்னது அதிமுக? திமுகவுக்கு முன்னால் அப்படிதானே? ரைட். கலைஞர் உடனே பதில் சொல்றார். கலைஞர் சொல்ற பதிலை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்களும் பதில் சொல்லணும். சொல்லலாமா? ரைட்.
திமுகவுக்கு முன்னால் ஆ சேர்த்தால் அது அதிமுக. நீதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிக்கு முன்னால் ஆ சேர்த்தால் என்ன? சத்தமா அநீதி. தர்மம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு முன்னால் ஆ சேர்த்தால் என்ன? அதர்மம். சிங்கம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு முன்னால் ஆ சேர்த்தால் என்ன? இப்போது திமுகவுக்கு முன்னால் ஆ சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த அதிமுக என்பது அநீதி, அசிங்கம், அதர்மம். திமுக நீதியின் பக்கம் நிற்கும், திமுக தர்மத்தின் பக்கம் நிற்கும், திமுகவின் தொண்டர்கள் சிங்கமென திகழ்ந்து நிற்பார்கள் என்று கலைஞர் பதில் சொன்னார். எம்ஜிஆர் மாண்டு போனார், அவருக்கும் மலர் வளையம் வைத்து கவிதாஞ்சலி பாடினார். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா மறைந்து போனார். பாவம், எப்படி செத்தார் என்றே தெரியாமல் போனார். சொன்னார், என் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என்று சொன்னார். எப்படி செத்தார் என்றே தெரியவில்லை. கடைசியாக நான் தெரிந்து கொண்டது, உலகத்திலேயே காமராஜன் சொன்னுச்சு, இன்னைக்கு நீ நைட் அங்க போய் சாப்பிட்டுருக்கலாம்டா, நல்ல மெனுன்னுச்சு. நம்ம அக்காட்ல கூட அவ்வளவு 2 இட்லிக்கு 1 கோடி ரூபாய்க்கு பில் இல்ல. அப்பல்லோ ரெட்டி 2 இட்லிக்கு 1 கோடி ரூபாய் பில் போட்டிருக்காரு. அந்த அம்மா சாப்பிட்ட காஸ்ட்லி இட்லி எப்படி செத்துச்சுன்னே தெரியல. இப்ப மோடி என்ன சொல்லியிருக்கார்? திமுகவை அழிப்பேன் சொல்லியிருக்காரு. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மோடி நலமோடு வாழட்டும், மோடி நலமோடு வாழட்டும். மோடி அவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். திமுக என்பது கிள்ளுக்கீரை அல்ல. நீங்கள் நினைத்தவுடன் புடுங்கி எறிவதற்கு இந்த கீழக்கட்டளைக்கு வாருங்கள். இந்த கீழ்கட்டளையில் இந்த பொறுப்பில் இருக்கிறவன் அல்ல, பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், மாமன்ற யாரும் இல்லை. அவனுக்கு பதவியே இருக்காது. அழுக்கு சட்டை, கிழிந்த வேட்டி, கருப்பு சோப்பு பார்டர் போட்டிருக்கோம். அவன் செருப்பு போட்டிருப்பான், அந்த செருப்பே பாதி தேஞ்சு போயிருக்கும். அவங்கிட்ட வந்து சொல்லு, எப்பா நான் திமுக அழிக்க போறேன்னு. அவர் சொல்லுகிற பதிலை உங்களுக்கு சொல்லுகிறேன். மோடி அவர்களே, நீங்கள் அல்ல, உங்கள் அப்பன் அல்ல, உங்கள் குருமார்களான கோட்சேக்களோ சாவர்கரோ வந்தாலும் திமுகவை அல்ல, திமுகவின் தலைவர்களை அல்ல, என்னை போல திமுக தொண்டரின் கெண்டைக்கால் ரோமத்தை கூட நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது மோடி என்று சொல்லுவான். இது எங்கள் இயக்கம். It's just not a political party. It is not a political party. It is a social movement. பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களே, சில செய்திகளை கேட்டு விடை வரலாம். நான் சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் மறந்திருப்பீங்க, நினைவுபடுத்தி சொல்லுங்க. 2 சிலிண்டர் இலவசமா கொடுத்து கேஸ் அடுப்பு இலவசமா கொடுத்தது யார்? சத்தமா கலைஞர். 2 சிலிண்டர் இலவசமா கொடுத்து அடுப்பு கொடுத்தது கலைஞர். கொடுத்தாரா? ரைட். இது திராவிட மாடல், இது திராவிட இயக்கம், இது திமுக. இந்த பக்கம் உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எல்லாரும் பதில் கரெக்டா கேளுங்க, பெண்களே முடிச்சிருவோம். மோடி என்ன சொன்னார்? நிம்மி மம்மி என்ன சொன்னார்? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, வங்கி கணக்கை தொடங்குங்கள். அந்த வங்கி கணக்குல நான் கேஸ் மானியத்தை வங்கி கணக்கில் போடுறேன் அப்படின்னு மோடியும் நிம்மியும் சொன்னாங்க. இங்க கூடி இருக்கிற 1000 பெண்கள்ல நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற எத்தனை பேரு மோடி கொடுக்கிற கேஸ் மானியத்தை வாங்குறீங்க? பதில் வாங்கலங்கிறவங்க கையை தூக்கி கையை ஆட்டி சொல்லுங்க பாப்பா. நல்லா எனக்கு தெரியல, கண்ணே தெரியல. அவ்வளவுதான் சார். உங்கள நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி அம்மாவை போய் கேளுங்க. அப்படி கேட்கிறப்ப அடுப்பு வச்சிருப்போம், ஊதுகுழல் வச்சிருப்போம், ஊதுவோம், நெருப்பு வெறியாது. நிறைய கட்டக்காரன் ஈர விறகு கொடுத்துருவான். ஊதி ஊதி நுரையீரல் உப்பி போய் வியாதி வந்து நாம பெண்கள் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தோம். கலைஞர் பார்த்தார், என் பெண் மக்கள் என் நாட்டில் அந்த நோயால பாதிக்கப்படக்கூடாது, அந்த பணத்தை நான் தரேன், நான் சிலிண்டர் தரேன்னு அந்த சிலிண்டரை உங்களுக்கு இலவசமாக கொடுத்து இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான தலைமுறை உருவாக்கி இருக்கிறார் கலைஞர். இந்த ஆட்சி வேணுமா? நீ பணத்தை நான் அக்கவுண்ட்ல போடுறேன், நீ போய் பேங்க்ல கேளு, அவன் தருவான், நீ எடுத்துக்கோன்னு சொல்லி உங்கள் மானியத்தை திருடுகிற இந்த திருட்டு பாஜக கும்பல் வேணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. யார் வேணும்? யார் வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு மேயர் வசந்தகுமாரி இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண குடும்ப பெண்மணி.
நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். அம்பேத்கர் என்ன பண்றார்? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். அந்த சட்ட அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றார். தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றார். அப்படி மண்டலக்குள்ள அண்ணே இதை கேளுங்க, வரலாற்று செய்தி, நீங்க எங்க படித்தாலும் கேட்க முடியாது. அம்பேத்கர் என்ன பண்றார்? தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றார். ராஜினாமா பண்றப்ப வருத்தத்தோட வெளியில வர பத்திரிகையாளர்லாம் கேட்கிறாங்க, ஏங்க ராஜினாமா பண்ணீங்க? ஐ ஃபெல்ட் வெரி ஹார்ட், ரொம்ப கடினமான மனநிலையில் இருக்கு, ஏங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சாதியால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள், மதத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள், இனத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்டோர் யாருன்னா சாதியால், மதத்தால், இனத்தால், பிறப்பால்னா அது இந்திய நாட்டில் இருக்கிற பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னா, அந்த பெண்களுக்கு சிறகு வேணும்னா, அந்த பெண்களுக்கு 3 உரிமை தேவை. முதல் உரிமை சொத்துரிமை, இரண்டாவது உரிமை விவாகரத்து உரிமை. புருஷனை பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணு போ, விவாகரத்து உரிமை. மூன்றாவது உரிமை பிள்ளை பெருக்க முடியலன்னா இன்னைக்கு நாம போறோமே தத்தெடுக்கிறோன்னு, அந்த தத்தெடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லாத போது அம்பேத்கர் சிந்தித்தார் பெண்கள் குழந்தைகளை தத்தெடுக்கிற உரிமை. இந்த 3 உரிமையை கொண்டு வரார். சட்டம் தோத்து போகுது. வெளியில வந்து சொல்றார், நான் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட், நான் ரொம்ப மனவலியோட பேசுறேன், பட் ஐ பிலீவ் இன் திஸ் டெமோக்ரசி, இந்த ஜனநாயகத்தில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். A day will come, a leader will emerge, that leader fulfill my commitment through the legislature power என்று அம்பேத்கர் சொன்னார். அதை தமிழாக்கம் சொல்லுகிறேன். ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவான், அவன் சட்டத்தின் அடிப்படையில் சட்டப்பூர்வமாக இந்த சிந்தனையை சட்டமாக நிறைவேற்றுவான் என்று அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கர் சிந்தித்ததை 1989 மே மாதம் 8ஆம் நாள் நம்முடைய கடவுளான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்தார், உங்களுக்காக கையெழுத்திட்டார். இந்தியாவிலேயே முதலில் பெண்களுக்கு சரி பங்கு சொத்து உரிமை உண்டென்று சட்டம் கொடுத்தது திமுக. கலைஞர் முதல்ல என்ன சொல்லுவான்? ஏய் எங்கடி இருக்க, உன் புருஷனை கூட்டிட்டு வந்து சொத்துல பத்திரத்துல கையெழுத்து போட்டு போ. சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி எங்கம்மா இருக்க, மச்சான் எப்படி இருக்காரு, மச்சான் எப்படி இருக்காரு, மச்சானை கூட்டிட்டு நாளைக்கு கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், வா சாப்பிட வந்துரு. அதுக்கப்புறம் போனா கோழியெல்லாம் அடிச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாடுலாம் போட்டதுக்கு அப்புறம் அண்ணன் பெருசா, தங்கச்சி இந்த நம்ம அப்பா நமக்கு இந்த சொத்தை வச்சுட்டு போனார்ல தங்கச்சி, உனக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன், இல்லை ஒரு கையெழுத்து போட்டேன்னா அது அண்ணன் இந்த கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்னோடனே தங்கச்சி அப்பதான் நீ கொஞ்சம் ஓரமா போகணும், வீட்டுக்கார ஓரமா சொல்லிட்டு சேர் உட்காந்து கால் மேல கால் போட்டு, என்னண்ணே இல்லை இந்த சொத்தை விற்கலாம், அப்பா சொத்து, இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், 5 ஏக்கர்னா அப்பா கொடுத்தது, 89க்கு முன்னாடி வேணா நீ மொத்தத்தையும் ஆட்டையை போடலாம், 89க்கு அப்புறம் கலைஞர் எனக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கார், அதனால 2.5 ஏக்கர் நிலம் எனக்கு கொடு, 2.5 ஏக்கரை நீ எடுத்துக்க, இல்லையா கோர்ட்ல பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்ற அந்த தன்னம்பிக்கை, தைரியம், தெம்பு, உங்களின் சுயமரியாதையை உணர்த்தி உங்களுக்கு கொடுத்தது திமுக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான். இந்த ஆட்சி இல்லைன்னா நடந்திருக்குமா? நான் சொன்னேன் நாங்க ஓட்டுக்கு வரல, நான் ஓட்டுக்கு வரல. 2 செய்தி சொல்லி முடிச்சிடறேன். 1, இந்த கையில இந்தியாவிலேயே இந்த கும்பல் கிட்டத்தட்ட ஒரு 1000 மகளிர் இருக்கீங்க. 60 வயசு, 40 வயசு, என் தங்கச்சி 20 வயசு, இந்த 3 கேட்டகரி எடுங்க. 60 வயசு இருக்கிற பாட்டிட்ட போய், பாட்டி உன் பேர் என்ன பாட்டி, கையெழுத்துல எழுதுவியான்னு கேட்டா பாட்டி சொல்லும், போடா பொடிப்பயல, எனக்கு பேர் எழுத தெரியாது, மைடப்பா கொண்டு வா உருட்டி நான் கை நாட்டு வைக்கிறேன் சொல்லுவியா பாட்டி? பத்தியா பாட்டி ஒத்துக்கு. இதே 40 வயசு உள்ளம்மா அந்த பாட்டியோட பொண்ணை கூப்பிட்டு, அம்மா உன் பேர் எழுதுவியான்னா, நல்லா எழுதுவேன், என் பேரு ஜமுனா பாரு அப்படின்னு தமிழ்ல ஜமுனான்னு எழுதி காட்டுவோமா? அந்த பாட்டியோட மகளோட பேத்திய கூப்பிட்டு, ஏமா வாட் இஸ் யுவர் நேம்மா, உன் பேர் எழுதுவியான்னா, என் பேரு செந்தமிழ் செல்வி, மை நேம் இஸ் செந்தமிழ் செல்வி, ஈவன் ஐ கேன் ரைட், ஈவன் ஐ கேன் சைன். நம்ம புள்ள செந்தமிழ் செல்விங்கிற அழகான தமிழ் பெயரை கூட இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுதா? 50 வருஷம் தாங்க ஆண்டோம், 50 வருஷம் தான் ஆண்டோம். 60 வயசுள்ள பாட்டி கை நாட்டு, 40 வயசுள்ள பாட்டி எழுத்து கூட்டி எழுதுனுச்சு,
உங்கள் வீட்டு பேத்திகளும் பேரன்களும் மகன்களும் இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுற ஒரு கல்வி சமூகத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அது திராவிட மாடல் அரசாங்கம் தான். ஏன்னு கேளுங்க. இந்தியாவிலேயே பெண்களுக்கு முதலில் கல்வி இலவசம்னு சொன்னது கலைஞர் தான். கலைஞர் தான். பெண்கள் இலவசம், படிக்கவா இலவசம். ஆனா மோடி சர்க்கார் என்ன சொல்லுது? பாஜக சர்க்கார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்கிற ஒரு பெயரில் இருந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இது ரொம்ப முக்கியமான விஷயம், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டிருச்சு. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஊர்ல இந்த உட்கார்ந்து இருக்கீங்கல்லம்மா, நம்ம சாதாரண குடியில பிறந்து உன் பேரை இங்கிலீஷ்ல கையெழுத்து போட வச்சமே, அந்த புள்ள லண்டனுக்கு போய் படிக்கணும், அமெரிக்கா போய் படிக்கணும், ஆஸ்திரேலியா போய் படிக்கணும், கனடாவுக்கு போய் படிக்கணும், சைனா ரஷ்யால போய் டாக்டர் படிக்கணும்னா அந்த முழு தொகையையும் மத்திய அரசு கொடுக்கும்னு கலைஞர் சொல்லி பிபி சிங் காலத்துல உருவாக்கப்பட்டு மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம வீட்டு பிள்ளைங்க ஃபாரினுக்கு போற திட்டத்தை இந்த பராரி சாணிய நெத்தியில பூசிக்கிற இந்த சங்கி கும்பல் நிப்பாட்டிருச்சு. நீ படிக்க வா, படிப்பு இலவசம், லேப்டாப் இலவசம், பஸ் இலவசம், யூனிஃபார்ம் இலவசம், எல்லாம் இலவசம் தங்கம், நீ வா படிக்கன்னு சொன்னாரு கலைஞர். மோடி சர்க்கார் நீ படிக்க போற உதவித்தொகையை நிப்பாட்டுனுச்சு. நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லல, கலைஞரின் பிள்ளை அல்லவா உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார், தேர்தல் அறிக்கையில இல்ல, வாக்குறுதியில இல்ல. இங்க இருக்கிற பெண்களினுடைய பிள்ளைகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தால் அந்த பிள்ளை இப்ப காலேஜுக்கு போயிருந்தான்னா இந்த 3 வருஷத்துல அவளுக்கு மாதம் 1000 ரூபாய், வருடத்திற்கு 12,000 ரூபாய், 3 ஆண்டுக்கு 36,000 ரூபாய், பிஜி 2 வருஷம் போஸ்ட் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவள் படித்து முடிக்கிறப்ப ஒரு சாதாரண குடும்பத்துல அரசு பள்ளியில படிச்ச பெண்ணோட வங்கி கணக்குல 60,000 ரூபாயை கொண்டு வந்து சேர்க்கிற திட்டத்தின் பெயர் தான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வேணுமா? பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துற இந்த மோடி சர்க்கார் வேணுமா? இரண்டாவது திட்டம், நீங்க பேருந்தில் பயணிக்கிறீங்க, பேருந்தில் 3 ஆண்டுக்கு முன்னால் பயணிக்கிற போது எல்லாம் என்ன எடுத்து டிக்கெட் எடுத்தீங்களா? காசு கொடுத்தீங்களா? காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறப்ப எந்த அவன் போ ஓரமா போய் ஓரமா நில்லு, சில்லறை எடுத்துட்டு வர மாட்டியா அப்படின்னு கண்டக்டர் பேசினார். இப்ப டிக்கெட்டை கொடுக்கிறாரு, அக்கா உட்காருங்கக்கா, நாங்க உட்கார்ந்து இருந்தா யார நாங்கெல்லாம் காசு கொடுத்து போறோங்க, ஏந்திரியா பெண்கள் தான் உட்காரணும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, உட்காருமா அப்படின்னா. இது ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு பேரு விடியல் பயண திட்டம். என்ன திட்டம்? விடியல் பயண திட்டம். நான் தலைவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு பேர் எப்படி தலைவரை வச்சீங்க? அப்ப தலைவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்லம்மா, இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரும்பாலானவர்கள் பெரிய கோடீஸ்வரங்கள், பணக்காரங்க இல்ல, சாதாரண சாமானிய குடியில இருந்தவங்க. நம்ம வீட்டு வேலைக்கு போவோம், இல்ல நம்ம பிள்ளை ஏதோ ஒரு கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போவோம், இல்ல ஏதோ ஒரு கடையில ஜெராக்ஸ் கடையிலயோ ஏதோ ஒரு கடையில வேலைக்கு போவோம். அந்த வீட்டு வேலை செய்கிற பெண்மணியினுடைய மாத சம்பளம் எவ்வளவு இருக்கும்? 5,000 ரூபாய், 6,000, அவ்வளவுதான். 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க முதலாளி அம்மாட்ட போய், எம்மா நான் வீட்டு வேலைக்கு போறேன் வந்தேம்மா, பஸ்ஸுக்கு மட்டுமே 1000 ரூபாய் செலவாகுது, ஒரு 500 ரூபாய் சம்பளத்துல சேர்த்து கொடுன்னா உங்க முதலாளி அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? நீ பாத்திரம் தேய்ச்சி கிழிக்கிற கிளிக்கு இந்த சம்பளமே அதிகம், நீ நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம் சொல்லுமா பாட்டி, சொல்லுமா? 3 வருஷம் ஆச்சுங்க, 3 வருஷம் ஆச்சு. பாத்திரம் எச்சி பாத்திரம் தான், அழுக்கு துணி தான், வீட்டு வேலை செய்யறோம். அந்த காசை ஒரு அரசாங்கம் வாங்குது பஸ்ஸுக்காக. வேலை பார்க்கிற பெண்கள் இதை வாங்கி இந்த அரசாங்கம் சாப்பிடணுமா அப்படின்னு சிந்திச்ச ஒரு முதலமைச்சர், உழைக்கும் மக்களினுடைய உழைப்பு அவர்களுக்கே போக வேண்டும், அதிலிருந்து ஒரு பைசா கூட என் அரசாங்கத்திற்கு வேண்டாம், அதனால் வரக்கூடிய கடனான 2,000 கோடி ரூபாயை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். உங்கள் உழைப்பை உங்களுக்கே கொடுத்த தலைவனுக்கு தான் நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் இலவச பேருந்து பயண திட்டம். நாளை வரப்போகிறது தேர்தல். அந்த தேர்தலில் நான் சொன்ன ஒப்பீடுகளை வைத்து எந்த சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். வாக்களிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் உதயசூரியன், வெல்லட்டும் திராவிட மாடல் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.